வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், சுழல் பகுதி 14. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதுல கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ கொஞ்சம் தடுமாறும், ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்கு. ஸோ ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா, ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கதையை கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நந்திவர்மன் பதவியேற்றதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விருந்துக்கு காஞ்சியின் முக்கிய பிரமுகர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். முக்கூடல் கடிகை நரசிம்மவர்மன் ஆட்சியில் பாலாறு பொங்கி அழித்துவிட ஒத்தாடை அரண்மனைக்கு அருகிலேயே புதிய கடிகை இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த கடிகையின் விஸ்தீரமான மைதானத்தில்தான் விருந்து நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தவிர அத்தியூர், தர்மநகரம், ஆலிருஞ்சோலை மற்றும் முக்கூடல் வேங்கடவன் கோயில் ஆகிய இடங்களில் பொதுமக்களுக்கும் விருந்து அளிக்க ஏற்பாடு செய்திருந்தாள் ஆலவாயர். பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு கடிகை 2 நாட்களாக செயல்படவில்லை. கடிகையின் மைதானத்தில் பெரிய பந்தல் அமைக்கப்பட்டு ஒரு மூலையில் விருந்து தயாரிப்பதற்கான அடுக்கலையும் ஒதுக்கப்பட்டது. மைதானத்தின் மணலில் நீர் தெளிக்கப்பட்டு ஆங்காங்கே ரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்டன. செயற்கை செடிகள், நீரூற்றும் பதுமைகள், அலங்கார தோரணங்கள், பொம்மைகள் என்று அந்த பந்தல் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டது. பந்தலின் மையத்தில் மன்னனும் முக்கிய பிரமுகர்களும் அமர்வதற்காக ஒரு கண்ணாடி அறை உருவாக்கப்பட்டது. அந்த கண்ணாடி அறையின் உள்ளே பஞ்சனைகளும் திண்டுகளும் நேர்த்தியாக வைக்கப்பட்டன. கண்ணாடி மாளிகளின் வெளியே சிறு சிறு வட்ட வடிவத்தில் தடுப்புகளுடன் கூடிய அறைகள் அமைக்கப்பட்டு அவை மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டன. நந்திவர்மனுக்கு ஆதரவாக செயல்பட்ட அனைவரையும் அன்று கௌரவிக்க ஏற்பாடு செய்திருந்தான் உதயச்சந்திரன். உதயச்சந்திரனுடன் நந்திவர்மன் நடக்க அவன் பின்பாக ஆலவாயர், காஷ்யப சதகர்ணி, மதுசூதன பண்டிதர் ஆகியோர் நடந்தனர். வைரமோகன் என்கிற தந்தி துர்கனும் அவன் மகள் ரேவாதேவியும் அடுத்து வந்து மையத்தில் இருந்த கண்ணாடி அறையினுள் நுழைந்தனர். ஆலிநாடர் தனது மெய்காப்பாளன் தூண்டிலானுடனும் அவரது 4 சகாக்களான ஜலசேனன், சாயாவக்ரன், பஞ்சவன் மற்றும் வார்த்ராவர்ணன் ஆகியோருடன் வர உதயச்சந்திரன் கண்ணாடி அறையிலிருந்து வெளியே வந்து ஆலிநாடரை பணிவுடன் வரவேற்று கண்ணாடி அறைக்குள் அழைத்துச் சென்றான். காஞ்சியின் பிரமுகர்கள், கற்றிருந்த சான்றோர்கள், வியாபாரிகள் என்று அனைவரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அத்தியூர் மகாத்மியம் என்கிற நாட்டிய நாடகத்தை கடிகையின் கலைக்குழுவினர் ஆடி விருந்தினரை மகிழ்வித்தனர். சரஸ்வதி கோபத்துடன் சிருஷ்டி தண்டத்தை பிரம்மனிடமிருந்து பறித்து செல்ல, அதனால் அசுமேத யாகம் செய்யும் பிரம்மனுக்கு அவள் பல இடையூறுகள் தர, இறுதியில் அவளது கர்ப்பத்தை அடக்கி தேவராஜின் காட்சி தர, அவனுக்கு தேவ உடும்புற அத்திமரத்தில் விஸ்வகர்மா தேகம் சமைக்க, குபேரன் ஸ்ரீதலமணியை அணிவிக்க, தான் அத்திமலையிலேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன் என்று தேவராஜன் கூறுவதுடன் நாடகம் இனிதே முடிந்தது. அனைவருமே நாடகத்தை ஆர்வத்துடன் பார்த்தனர். நாடகத்தின் முடிவில் இத்தகைய விசேடமான பிரதிமையை காஞ்சி இழந்துவிட்டதே என்கிற வேதனைதான் நடந்த விவரங்களை அறிந்த பல பேருக்கு தோன்றியது. விருந்து தொடர ஆலிநாடர் கனிகளையும் பழரசத்தையும் மட்டுமே உண்டார். ஆலிநாடரே, நீ என்ன அரசாட்சி செய்யும் வேந்தனாக அல்லாமல் அந்தணனை போன்று சூனகத்தை நிராகரிக்கின்றீரே? ஆலவாயர் கேலி செய்தார். என்னுடைய காதலி குமுதவல்லிக்கு பிடிக்காத எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். வைணவ குல திலகமான அவள் என்னை வைணவனாக வாழும்படி பணித்திருக்கிறாள். நான் ஏற்கனவே அந்த திக்கில் பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று புன்சிரிப்புடன் கூறினார் ஆலிநாடர். உமது வாழ்வில் நடுவில் வந்தவளுக்காக தொட்டில் பழக்கங்களை விடுவானேன். காதலுக்கு இவ்வளவு பெரிய விலையை தர வேண்டுமா என்ன? தனது இனிய குரலில் வியப்பினை வெளிப்படுத்தினாள் ரேவா. தாய், தந்தை, சகோதரர்கள் அனைத்து உறவுமே தேக பந்தத்தால் உருவானது. குருதியை சார்ந்த உறவு இவ்வுறவுகள். ஆனால் கண்டதும் காதல் கொண்டு ஒருவளின் இதயத்தை பெற வேண்டி அவளுக்கு பிடித்த வகையில் தன்னை மாற்றிக்கொள்ள எண்ணுவது என்பது மன ரீதியிலான உறவு. எத்தனையோ பெண்களை சந்தித்தும் ஏற்படாத அந்த உணர்வு குமுதவல்லியை கண்டதும் மட்டுமே எனக்கு ஏற்பட்டது. எனது மனதை அவள் வசம் ஒப்படைத்து விட்டேன். அவள் மனதை என்னிடம் தருவதற்கு இசைந்து விட்டாள். அவளது மனம் எனது வசம் இருக்கும்போது அவளுக்கு பிடிக்காத செயல்களை நான் எப்படி செய்வது? ஆலிநாடர் கூறியதும் அங்கிருந்த பலர் உருகி போனார்கள். உதயச்சந்திரனின் மனம் கூட தனக்காக காத்திருக்கும் பியூஷமணியை நினைத்து துடித்தது. ஆலிநாடர் கூறுவது அல்லவா தூய்மையான காதல்? வைணவ பெண்ணின் மனதை பெற வேண்டி ஒரு வைணவராக மாறிக்கொண்டிருக்கிறாரே. தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பியூஷமணியை இவனோ திரும்பி பாராமலே இருக்கின்றானே. விருந்து முடிந்தது. நந்திவர்மன் எழுந்தான். சான்றோர்களே, இன்று நான் மன்னனாக உங்கள் முன்பாக நிற்பதற்கு காரணமே நமது ஆலிநாடர் தான். கண்டகோபாலன் என்கிற வண்ணான் வேடம் புனைந்து என்னை நந்திபுர விண்ணகர ஜெகநாதனின் வஸ்திரங்களின் இடையே மறைத்து
கழுதையின் மேல் வில்வலத்திற்கு அழைத்துச் சென்று தளபதி உதயச்சந்திரனிடம் ஒப்படைத்தார். அவரை எங்கனம் கௌரவிப்பது என்று தெரியவில்லை. இருப்பினும் உறையூர் சோழனுக்கு அவர் திரை செலுத்தி வருவதாக அறிகிறேன். ஆனால் அண்மை காலத்தில் அவர் சோழனுக்கு திரை செலுத்த மறுத்துவிட்டதால் தளபதி பதவியில் இருந்தும் மங்கை நாட்டின் சகல பொறுப்புகளில் இருந்தும் அவரை சோழ மன்னன் நீக்கிவிட்டதாக அறிகிறேன். சோழனால் பரக்காலனுக்கு இனி தொல்லைகள் ஏற்படாது. மங்கை நாட்டின் பொறுப்புகளை மீண்டும் அவரிடமே ஒப்படைக்கும்படி சோழனுக்கு ஆணையிடுகிறேன் என்றதும் ஆளிநாடர் எழுந்தார். நந்திவர்மரை, அவசியமில்லை. நான் புதிய பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டேன். எனது காதலி குமுதவல்லியின் கோரிக்கைகளை ஏற்று திருமால் அடியார்களுக்கு அன்னம் அளித்து வருகிறேன். இனி அரசாட்சி தேவையில்லை என்கிற முடிவுக்கு நான் என்றோ வந்துவிட்டேன். உனது அன்பு அழைப்பினை நிராகரிக்க முடியாமல் தான் விருந்துக்கு வந்தேன். விருந்து இனிது முடிந்தது. இனி நான் புறப்படுகிறேன். உனது அன்பிற்கு நன்றி என்று கூறிவிட்டு இருக்கையை விட்டு எழ உதயச்சந்திரன் அவர் முன்பாக பாய்ந்து சென்று நின்றான். பரக்காலரே, விருந்துக்காக மட்டும் தங்களை அழைக்கவில்லை. விருந்து முடிந்ததும் ஒரு முக்கிய ஆலோசனை உள்ளது. அதில் கலந்து கொள்வதற்காகவும் தான் தங்களை அழைத்திருக்கிறோம். ஆலோசனை முடிந்து இன்றிரவு தங்கள் அரண்மனையிலேயே தங்கிவிட்டு விடியலில் திருமங்கை நாட்டுக்கு எழுந்தருளலாம். உதயச்சந்திரன் வேண்டிக் கொள்ள பரக்காலர் புறப்படும் எண்ணத்தை கைவிட்டார். அன்றிரவு ரேவா தனது ஜாகைக்கு திரும்ப ஒத்தாடை அரண்மனையின் ஆலோசனை அறையில் நந்திவர்மன், உதயச்சந்திரன், வைரமோகன், பரகாலன், தண்டநாயகர், ஆலவாயர், ராஜகுரு, காஷ்யப சதகரணி, மதுசூதன பண்டிதர், விஜய விக்ரமன் மற்றும் சுக்கல மன்னன் ஆகியோர் மட்டும் அமர்ந்திருந்தனர். உதயச்சந்திரன் அவர்களது முன்பாக உரை நிகழ்த்த துவங்கினான். விருந்து நடைபெறுவதற்கு முன்பாக கடிகை கலைக்குழுவினர் நடத்திய அத்திமலை மகாத்மியம் நாடகத்தை கண்டு கழித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நானும் கண்டேன், ஆனால் கலிக்கவில்லை. காரணம், காஞ்சியின் பொக்கிஷமான அத்திமலை தேவனின் பிரதிமை நமது கை கழுவி போய்விட்டது. களப்பிரருக்கு பயந்து நவரத்ன பல்லவி அதனை ஒழித்து வைத்தாள். சீன பயணி யுவான்ஸ்வாங் கொண்டு வந்த மடலை கொண்டு அந்த சிலை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார் நரசிம்ம பல்லவர். ஆனால் கைக்கு எட்டிய கனி வாய்க்கு கிட்டாததை போன்று தேவராஜ சிலை ஆழி பேரலையில் மூழ்கி பிறகு மகாமல்ல எதி என்கிற எதிரியின் கையில் சிக்கியது. அவன் அதனை எங்கோ பதுக்கி வைத்துள்ளான். எங்கே என்று கூறுவதற்கு அவன் உயிருடன் இல்லை. அந்த சிலையை எப்பாடுபட்டுவாது தேடி கண்டுபிடித்து அத்திமலையில் மீண்டும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பல்லவத்தின் சார்பில் அஸ்வமேத யாகம் செய்து மீண்டும் பழைய கீர்த்தியை அடைய வேண்டும். அதற்காகவே இந்த ஆலோசனை கூட்டம், உதயச்சந்திரன் கூறினான். பிரதிமை கிடைத்த பின் தான் அஸ்வமேதம் செய்ய வேண்டுமா என்ன? நந்திவர்மன் தான் மன்னனாக பதவியேற்று கொண்டு விட்டானே. ரேவாதேவிக்கும் அவனுக்கும் திருமண நாள் கூட நிச்சயமாகிவிட்டது. எனவே அஸ்வமேதம் செய்ய தடை ஒன்றுமில்லை. பிரதிமை கிடைக்கவில்லை என்றால் கூட நந்திவர்மனால் அஸ்வமேதம் செய்ய முடியும், வைரமேகன் கூறினான். இல்லை என்று சொல்லவில்லை. அஸ்வமேதத்திற்கு தேவ உடும்பர சமித்துகள் மிகவும் தேவை அல்லவா? ஒன்று தேவ உடும்பர பிரதிமையை பந்தன ஸ்தாபனம் செய்து அஸ்வமேதம் செய்ய வேண்டும், அல்லது தேவ உடும்பர சமிதா தாரணம் செய்து அஸ்வமேதை செய்ய வேண்டும். இப்போது பிரதிமை காணாமல் போய் உள்ள நிலையில் நாம் எப்படி அஸ்வமேதம் செய்வது? காஷ்யப சதகரணி கூறினார். அத்திமலை தேவனுக்கு பிரச்சனைகள் தோன்றியதே அஸ்வமேதம் செய்ய விரும்பிய மன்னர்களால் தான். இல்லையேல் அவனுக்கேன் இந்த பிரச்சனைகள்? முதலில் விஷ்ணுகுப்தன் அத்தியூரிலிருந்து தேவ உடும்பர சமித்துகளை எடுத்து சென்று அஸ்வமேத யாகம் செய்து மௌரியத்தை நிறுவினான். அதன் பிறகு சமுத்திரகுப்தன், புஷ்யமித்ரா, ஹர்ஷன், புலிகேசி என்று பல மன்னர்கள் தேவ உடும்பரத்திற்காக அலைந்தனர். இவரால் போதாது என்று மகாயான பௌத்தர்கள், தெரவாட பௌத்தர்கள் அவர்கள் பங்குக்கு தேவ உடும்பர சிலையை கடத்த திட்டமிட்டனர். எல்லாவற்றிற்கும் காரணம் வடக்கே இந்த தேவ உடும்பர அத்திமரத்தை திசரக்கா என்கிற அசோகரின் மனைவி வெட்டி சாய்த்ததுதான். இல்லையேல் காஞ்சிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது, காஷ்யப சதகரணி கூறினார். தனது முகவாயை வருடைபடி யோசனையில் ஆழ்ந்த இருந்த பரக்காலன் திடீரென்று உதயச்சந்திரன் ஆழமாக பார்த்தார். படுத்துக்கொண்டும் போர்த்தி கொள்ளலாம், போர்த்தி கொண்டும் படுக்கலாம், அவரவர் வசதியை பொறுத்தது. பரக்காலர் கூறியதும் அனைவரும் அவரை வியப்புடன் நோக்கினர். நான் சொல்ல வருவது என்னவென்றால், பிரதிமை கிடைத்தும் அஸ்வமேதம் செய்யலாம், அஸ்வமேதம் செய்த பிறகும் பிரதிமை கிடைக்கலாம். பரக்காலர் கூறியதும் மதுசூதன பண்டிதர் புருவங்களை உயர்த்தினார். அதெப்படி? தேவ உடும்பர பிரதிமையை பந்தன ஸ்தாபனம் செய்ய வேண்டும் அல்லது தேவ உடும்பர சமிதாதாரணம் செய்ய வேண்டும். நம்மிடம் தேவ உடும்பரம் இல்லாத போது எங்கனம் அஸ்வமேத யாகத்தை செய்வது? பரக்காலன் தான் அமர்ந்த இருக்கையிலிருந்து எழுந்து சென்று சாளரத்தின் அருகே நின்றார். கரிய வானில் ஜொலித்த நட்சத்திரங்களை வெறித்தவர் திடீரென்று திரும்பி சாளர சுவரில் சாய்ந்தபடி நின்று தனது கைகளை கட்டிக்கொண்டார். நந்திவர்மா, உனது விருந்தின் போது என்னை எப்படி கௌரவிப்பது என்பது தெரியவில்லை என்று கூறி எனக்கு தளபதி பதவியையும் திருமங்கை நாட்டின் பொறுப்புகளையும் மீண்டும் தருகிறேன் என்றாய்.
நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டதற்கு உண்மையான காரணம் உங்களுக்கு தெரியாது. அதனை இப்போது கூறுகிறேன். சோழ மன்னனுக்கு நான் கட்ட வேண்டிய கப்பம், திரை ஆகியவற்றை எனது காதலிக்காக செலவழித்து விட்டேன். நான் ஒன்றும் அவளுக்கு ஆபரணங்களும் ஸ்வர்ணங்களும் வாங்கி தரவில்லை. அன்றாடம் 1000 திருமால் அடியார்களுக்கு உணவளித்து வருகிறேன். இந்த கைங்கரியங்களை செய்வதால் எனது செல்வங்கள் அனைத்தும் இழந்துவிட்டேன். சோழ மன்னனின் ஆதரவையும் இழந்துவிட்டேன். நான் என்ன செய்வேன்? உன்னிடம் செல்வங்களை பெற்று நான் திருமால் அடியார்களுக்கு உணவளிக்க முடியும். அதனை நீ செய்த கைங்கரியங்களாகவே குமுதவல்லி கருதக்கூடும் என்பதால் தான் உனது உதவியை மறுத்தேன். இப்போது ஒரு உண்மையை கூறுகிறேன். நான் ஒரு கல்வன். மங்கை மடத்தை சுற்றியுள்ள காடுகளில் வழிப்போக்கர்களிடம் கொள்ளையடித்துத்தான் எனது கைங்கரியங்களை செய்கிறேன். இன்றிரவு கூட விருந்து முடிந்ததும் கொள்ளையடிப்பதற்காகத்தான் செல்ல நினைத்திருந்தேன். உதயச்சந்திரன் வேண்டிக் கொண்டதால் திட்டத்தை நாளை இரவுக்கு தள்ளி வைத்தேன். இதுவும் அத்தியூரானின் திருவுள்ளம் என்றுதான் கூற வேண்டும். சென்ற வாரம் ஒரு நாள் நானும் எனது சீடன் தோழா வழக்கனும் பதறித்திட்டு புத்த விகாரத்திற்கு சென்றிருந்தோம். அங்கே ஸ்வர்ணத்தில் வடிக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலையை பார்த்தேன். அந்த சிலையை மிகவும் பாதுகாப்புடன் வைத்திருக்கிறார்கள். அந்த சிலை வைத்திருக்கும் அறைக்கு கதவு கிடையாது. கூரிய வாட்கள் சொருகப்பட்ட சக்கரம் ஒன்று அந்த அறையின் நுழைவாயில் சுழன்று கொண்டே இருக்கும். அது சுழலும் போது யாராலும் அந்த அறைக்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த சக்கரத்தை சுழல வைக்கும் எந்திரம் ஒன்று பாதுகாப்பு அறையில் இருக்கும். அந்த எந்திரத்தின் மையத்தில் வெள்ளி பூன் போட்ட பிடி ஒன்று இருக்கும். நாள் முழுவதும் மாற்றி மாறி ஒரு புத்த பிக்கு அந்த பாதுகாப்பு அறையில் அமர்ந்து அந்த எந்திரத்தை சுழற்றி கொண்டு இருப்பானாம். ஸ்வர்ண புத்த சிலையை காக்கவே இந்த பாதுகாப்பு நடவடிக்கை. நான் அந்த புத்தனின் சிலையை சுழலும் சக்கரத்தின் ஊடைதான் பார்த்தேன். சுத்த அபரஞ்சி தங்கத்தால் ஆனது. இனி நான் கூறப்போகும் தகவல் தான் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அந்த தங்கர் புத்த சிலையினை தேவ உடும்பர மரத்தின் மீது அமர்த்தி இருக்கிறார்கள். புத்த பிக்கு ஒருவர் கூறிய தகவல் இது. சதகர்ணி கூறிய சரித்திரத்தின்படி அசோகரின் மனைவி தேவ உடும்பர மரத்தை சிதைத்தால் அல்லவா? சிதைந்த தேவ உடும்பரத்தின் துண்டம் ஒன்றுடன் புத்த பிக்கு ஒருவர் தெற்கே வந்தவர் இங்கே பதறித்திட்டு விகாரத்தில் அதனை வைத்து ஸ்வர்ண புத்தன் சிலையை அதன் மீது இருத்தினார் என்று கூறிய பரக்காலர் அனைவரையும் ஒரு முறை நோக்கினார். நந்திவர்மன் உட்பட அனைவருமே அயர்ந்து போய் அமர்ந்திருந்தனர். நானும் எனது சகாக்களும் பதறித்திட்டு சென்று இன்றிரவு அந்த புத்தர் சிலையை களவாட நினைத்திருந்தோம். உதயச்சந்திரன் வேண்டியதால் மட்டுமே நான் இங்கு தங்கும்படியானது. நாளை புறப்பட்டு பதறித்திட்டு விகாரத்திற்கு செல்கிறோம். என்னுடன் யாராவது வந்தால் தேவ உடும்பரத்தை எடுத்து தருகிறேன். பரக்காலன் கூறியவுடன் நந்திவர்மன் எழுந்து நின்றான். ஆளிநாடரே, நான் தங்களுடன் வருகிறேன். உதயச்சந்திரன் தலையசைத்து மறுத்தான். நீ போக வேண்டாம் நந்திவர்மா, நான் பரக்காலருடன் செல்கிறேன். இல்லை உதயச்சந்திரா, நந்திவர்மன் வருவதே நல்லது. மெலிந்த தேகத்துடன் சிறு குமாரனாக இருக்கிறான். அவனால் மட்டுமே சக்கரத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் வாட்களின் இடையே எளிதாக புக முடியும் என்றார் பரக்காலர். நல்லது, நீங்கள் தேவ உடும்பரத்தை பெற்று தாருங்கள். நான் அதற்குள் கங்க நாட்டின் கஜானாவில் பதுக்கப்பட்டிருக்க உக்ரோதயத்தை பறிமுதல் செய்யும் முயற்சியில் இறங்குகிறேன் என்றான் உதயச்சந்திரன். எப்படி செய்ய போகிறீர்கள்? போர் தொடுக்க போகின்றீரா? பரக்காலர் கேட்டார். முடிந்தால் கங்க நாட்டின் மீது போர் தொடுத்து அத்திமல்யாரின் ஆபரணமான உக்ரோதயத்தை மீட்போம். விஜய விக்ரமன் கூற பரக்காலன் சிரித்தான். காதோடு காதாக பணியை முடிப்பதை விட்டு எதற்காக போர்? வீணாக உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் விளைவிப்பானேன். எனது சகாக்களிடம் பணியை ஒப்படையுங்கள். பணியை செவ்வனே செய்து முடிப்பார்கள். பதறித்திட்டு பணி முடிந்ததும் நான் எனது சகாக்களை உங்களிடம் அனுப்புகிறேன். அவர்கள் உக்ரோதயத்தை நல்லபடியாக கொண்டு வருவார்கள். பரகாலன் கூற நந்திவர்மன் அவரை உற்சாகத்துடன் நோக்கினான். மறுநாள் நள்ளிரவு நந்திவர்மனும் பரக்காலனும் தத்தம் குதிரைகளின் மீது ஏறி பதறித்திட்டுக்கு புறப்பட்டனர். நீர்மேல் நடப்பான், நிழலை பிடிப்பான், தோளா வழக்கன் மற்றும் தாலூதுவான் அவர்களை பின்தொடர்ந்தனர். பதறித்திட்டு விகாரம் இருளில் மூழ்கியிருந்தது. பாதுகாப்பு அறையில் மட்டும் தீப கப்பறை ஒன்று ஒளிந்து கொண்டிருந்தது. அதன் மங்கிய ஒளியில் அறையின் வாயிலில் ஒருவன் காவலுக்கு நின்றிருப்பது தெரிந்தது. புறவிகளை வெளியே கட்டிவிட்டு சப்தம் செய்யாமல் 6 பேரும் விகாரத்தினுள் நுழைந்தனர். சாயா வக்ரன் என்கிற நிழலை பிடிப்பான் ஓசைப்படாமல் பாதுகாப்பு அறையின் பக்கமாக நடந்தான். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று உறங்காமல் இருப்பதற்காக பௌத்த தர்மத்தின் தாரக மந்திரத்தை முணுமுணுத்தபடி எந்திரத்தை சுழற்றி கொண்டிருந்தார் ஒரு புத்த பிக்கு. புத்த விகாரம் பூட்டப்பட்டு அதன் திறவுகோல் பாதுகாப்பு அறையின் ஆணியில் மாட்டப்பட்டிருந்தது. விகாரத்தின் மற்ற துறவிகள் எல்லாம் பின்பாக இருந்த பர்ணசாலையில் உறங்கிக் கொண்டிருந்தனர். சக்கரத்தை சுழற்றி கொண்டிருந்த பிக்குவின் பாதுகாப்புக்கு ஒரு காவலன் நிற்க
மற்றொரு காவலன் விகாரத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தான். 6 பேரும் விகாரத்தின் அடர்ந்த நந்தவனத்தில் நுழைந்து மரங்களின் பின்பாக மறைந்து நின்றார்கள். விகாரத்தை சுற்றி வந்த காவலன் மீண்டும் நந்தவன பகுதியில் பதுங்கியிருந்த இவர்களை கடந்து அடுத்த சுற்றினை துவக்க நிழலை பிடிப்பான் ஓசைப்படாமல் அவனை பின்தொடர்ந்து சென்றான். தொம்! ஒரு மனிதனின் நிழத்தில் விழும் ஒலி கேட்க சாயாவக்ரன் தனது பணியை செவ்வனே செய்து முடித்து விட்டான் என்பது புரிந்தது. அடுத்ததாக சாயாவக்ரன் என்ன செய்ய போகிறான் என்பதை அறிவதற்காக ஆவலுடன் நின்றான் நந்திவர்மன். அதோ ரோந்து காவலாளி அடுத்து சுற்று வருகின்றானே, அப்படியென்றால் சற்று முன்பாக மயங்கி விழுந்தது சாயாவக்ரனா? திகைப்புடன் அருகே நின்றிருந்த ஆளிநாடரை நோக்கினான் நந்திவர்மன். சாயாவக்ரன் எங்கே? பொறுத்திருந்து பார், பரகாலன் கூற அடுத்த சுற்றினை துவக்கியிருந்த அந்த காவலன் இவர்கள் நின்ற பக்கமாக தனது கட்டை விரலை உயர்த்தியதும் தான் அந்த காவலாளியின் உடையில் சாயாவக்ரன் தான் சென்று கொண்டிருக்கிறான் என்பது புரிந்தது. சற்று நேரத்தில் மற்றொரு காவலாளியையும் பிரக்ஞையை இழக்கச் செய்து நிலத்தில் உருட்டிவிட்டான் சாயாவக்ரன். அவன் விழுந்த ஒலியை கேட்டு புத்த பிக்கு திகைப்புடன் திரும்பி பார்க்க உள்ளே நுழைந்த நிழலை பிடிப்பான் நொடியில் அவரை வளைத்து பிடித்து கை கால்களை கட்டி வாயில் துணியை அடைத்துவிட்டு சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். விகாரத்தை திறந்து உள்ளே செல்ல நந்திவர்மனும் பரகாலரும் ஸ்வர்ண புத்தன் சிலை வைக்கப்பட்டிருந்த அறையின் வாயிலில் நின்றனர். அறையின் வாயிலை அடைத்தபடி ஒரு சக்கரம் அமைக்கப்பட்டிருந்தது. வேகமாக சுழலும் அந்த சக்கரம் இப்போது சுழலாமல் நின்றிருந்தது. சக்கரத்தின் 2 வாட்களிடையே மெலிந்த தன்னால் எளிதாக நுழைந்துவிட முடியும் என்பதனை உணர்ந்தான் நந்திவர்மன். அதோ பார் நந்திவர்மா, உனக்கு தேவையான பொருளின் மீது எனக்கு தேவையான பொருள் வைக்கப்பட்டுள்ளது, போய் எடுத்து வா. பரகாலன் கூற நந்திவர்மன் 2 வாட்களிடையே தனது உடலை நுழைத்து எச்சரிக்கையுடன் உள்ளே நுழைந்தான். அறையினுள் சென்று ஸ்வர்ண புத்தர் சிலையை ஒரு கையிலும் எடுத்து அதன் கீழே இருந்த தேவ உடும்பர துண்டத்தை மறு கையிலும் எடுத்து வெளியே நீட்டினான். அதனை வாங்கி கொண்ட பரகாலர், சீக்கிரம் வெளியே நந்திவர்மா என்று கூற நந்திவர்மன் மீண்டும் தனது உடலை குறுக்கிக் கொண்டு சக்கரத்தின் 2 கூரிய வாட்களிடையே நுழைவதற்கு எத்தனித்தான். தட தட என்று ஒலி திடீரென்று எழும்பி அந்த சக்கரம் மீண்டும் சுழல ஆரம்பித்தது. நந்திவர்மன் திடுக்கிட்டு நின்றான். பரக்காரலே, என்ன இது, சக்கரம் சுழலுகின்றது? நந்திவர்மன் கூற பரகாலரும் பரபரப்புடன் வாயிலுக்கு விரைந்தார். நிழலை பிடிப்பானே, மீண்டும் சக்கரம் சுழல்கின்றது. பல்லவ மன்னர் சக்கரத்தின் மறுபுறம் சிக்கியுள்ளார். என்ன நடக்கின்றது பார்? பரகாலன் கூற சாயாவக்ரன் பாதுகாப்பு அறைக்கு விரைந்தான். கைகள் கட்டப்பட்டு வாயில் துணி அடைக்கப்பட்ட நிலையில் மூர்ச்சை தெளிந்திருந்த அந்த புத்த பிக்கு தனது காலினால் யந்திரத்தின் பிடியை சுழற்றி கொண்டிருந்தார். அதனால் தான் சக்கரம் சுழல்கின்றது என்பதை உணர்ந்த சாயாவக்ரன் அவரை மீண்டும் தாக்கி மூர்ச்சையடைய செய்ய யந்திரம் சுழல்வது நின்றது. நந்திவர்மன் எளிதாக சக்கரத்தின் வழியே நுழைந்து வெளியேறினான். ஸ்வர்ண விக்கிரகத்துடன் பரகாலனும் மற்ற சீடர்களும் திருமங்கைக்கு புறப்பட்டனர். நந்திவர்மன் தனது புறவியில் ஏறுவதற்கு முன்பாக பரகாலரை திரும்பி நோக்கினான். பரகாலரை அவன் கடைசி முறையாக பார்க்கிறான் என்பதை அவனது உள்ளுணர்வு எச்சரித்திருக்க வேண்டும். விரைவில் திருநகரியின் திருமணங்கொல்லையில் பெருமானையே வழிப்பறி செய்து கலியன் என்று பெயரை பெற்று கடைக்குட்டி ஆழ்வாராக திகழ இருந்தார் என்பது அப்போது யாரும் எதிர்பார்த்திராத நிகழ்வு. ஸ்வர்ண விக்கிரகத்துடனும் தேவ உடும்பர மரத்துண்டத்துடனும் அவரவர் இருப்பிடத்திற்கு புறப்பட தயாராயினர். நந்திவர்மன் ஆளிநாடனை சற்றே அச்சத்துடன் நோக்கினான். ஸ்வர்ண விக்கிரகத்தையும் தேவ உடும்பரத்தையும் களவாடி செல்கின்றோமே, களவாடுதல் பாவம் இல்லையா? நந்திவர்மன் கேட்டபோது ஆளிநாடன் சிரித்தார். களப்பிரர் நமது ஆலயங்களிலிருந்து கொள்ளையடித்து புத்த விகாரங்களையும் சமண பசடிகளையும் எழுப்பினார். நாம் களவாடப்பட்ட நமது ஐஸ்வர்யங்களை தானே மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம். விசனப்படாமல் சென்று உனது மன்னர் பணிகளை கவனி. தேவ உடும்பரம் கிடைத்து விட்டது. அசுமேத யாகம் செய்து மன்னர்களின் மன்னனாக திகழ்வாயாக. அவனை ஆசீர்வதித்துவிட்டு தனது பரிவாரங்களுடன் மங்கை நாட்டுக்கு சென்றான் ஆழி நாடன். ஒத்தாடை அரண்மனைக்குள் நுழைந்த தேவ உடும்பர அத்துமரத்தை ராஜகுரு ஷயமந்தக சிம்ம உபுவிடம் காட்டினான் நந்திவர்மன். சிம்ம உபுவின் முகம் பிரகாசமானது. வடபுறத்தில் தோன்றிய தேவ உடும்பரம் விதுரரால் மைத்ரேய மகரிஷியின் ஆசிரமத்தில் நிரஞ்சன நதிக்கரையில் விதைக்கப்பட்டது. இதன் கீழ் புத்தன் ஞானம் பெற்றான். புஷ்யமித்ராவால் அழிக்கப்பட்டது. அசோகனின் மகள் சங்கமித்தாவால் இலங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அரசமரம் ஒன்றில் மீண்டும் விதைக்கப்பட்டது. வெட்டப்பட்ட தேவ உடும்பர அத்தியின் துண்டம் எதிர்பாராத வகையில் பதரி திட்டில் கிடைத்தது. நீ செய்த யோகம் காம்போஜமும் பல்லவமும் தழைக்க நாம் செய்ய இருக்கும் அஸ்வமேதத்திற்கு தேவ உடும்பர சமித்துகள் தயார். இனி என்ன குறை பல்லவம் அல்லா? எனக்கு ஒரு ஆசை. பல்லவமும் காம்போஜமும் இணைந்து உலகத்தையே தனது குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும்.
தொடங்குவோம் நமது அஸ்வமேதத்தை, சிம்மவிபு கூறினார். அஸ்வமேத யாகத்திற்கு சங்கல்பம் செய்து கொண்டான் நந்திவர்மன். மன்னரே, தேவ உடும்பர சமுத்துகளை தயார் செய்ய வேண்டும் என்று புரோகிதர்கள் விண்ணப்பம் செய்தனர். நந்திவர்மன் அரண்மனை அதிகாரி கனகேந்திரனை நோக்கி தலையசைத்தான். கனகேந்திரன் அரண்மனை கஜானாவிற்கு சென்று அங்கே பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த தேவ உடும்பர அத்திமரை துண்டினை எடுத்துக்கொண்டான். அரண்மனையை மைதானத்தில் ஒத்தாடையின் ஆலயத்தில் அருகே உருவாக்கப்பட்டிருந்த யாக சாலையை நோக்கி செல்லாமல் தனது பிரத்யேக அறையை நோக்கி நடந்தான். தனது அறைக்குள் நுழைந்து தாளிட்டவன் தனது கரத்தில் இருந்த தேவ உடும்பரத்தை ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி தனது இருக்கையின் கீழ் பதுக்கி வைத்தான். தனது மேஜையின் மீது தயாராக இருந்த ஒரு அத்திமரத்தின் உடைந்த பகுதியை கையில் எடுத்து அதன் மீது மஞ்சளையும் குங்குமத்தையும் அப்பி பட்டு துணி ஒன்றில் சுற்றி கையில் எடுத்துக்கொண்டான். பிறகு யாகசாலையை நோக்கி நடந்தான். நந்திவர்மனை ஜாடையாக கவனித்தான் கனகேந்திரன். சிம்ம உபுடன் யாகத்தை பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க கையில் தேவ உடும்பரத்துடன் வந்த கனகேந்திரன் தலைமை புரோகிதரிடம் அதை நீட்ட அவர் மறுபேச்சின்றி அந்த அத்திமரத்துண்டை யாகசாலைக்கு வெளியே எடுத்து சென்று மெல்லிய சமித்துகளாக வெட்டத் துவங்கினார். கனகேந்திரன் அவர் முழுவதுமாக அத்திமர சமித்துகளை தயார் செய்யும் வரை அங்கேயே நின்றிருந்தான். அவர் சமித்துகளை சேகரித்து ஒரு கயிற்றில் கட்டிய பிறகு நிம்மதி பெருமூச்சு ஒன்றை சிந்திவிட்டு தனது பணிகளை கவனிக்க சென்றான். அன்று இரவு கனகேந்திரன் நம்பகமான ஒருவனின் மூலம் தான் பதுக்கியிருந்த தேவ உடும்பர அத்திமரத்தை குந்தலத்திற்கு அனுப்பினான். அதற்காகவே காத்திருந்த குந்தல மன்னன் வைரமேகன் என்கிற தந்தி துர்கன் தானும் துரிதமாக அஸ்வமேத யாகத்தை செய்யத் தொடங்கினான். பல்லவமும் காம்போஜமும் உலகத்தையே ஆண்டுதான் மன்னர்களின் மன்னனாக தேவாதி ராஜனாக திகழ வேண்டும் என்று நந்திவர்மன் அத்திமர சமித்துகளை கொண்டு வேள்வி நடத்தினான். தேவராஜன் அவனது வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்று கடுமையாக பிரார்த்தனை செய்து யாகத்தை செய்து முடித்தான். அதே சமயம் வைரமேகன் என்கிற தந்தி துர்கனும் அரண்மனையில் அஸ்வமேத யாகத்தை செய்து கொண்டிருந்தான். எனக்கும் பல்லவ இளவரசி ராஜகாந்திக்கும் பிறந்த எனது மகன் உதயச்சந்திரனும் அவனது வழித்தோன்றல்களும் மாபெரும் மன்னர்களாக இந்த தட்சிணத்தை ஆள வேண்டும், பெரும் கீர்த்தியுடனும் புகழுடனும் திகழ வேண்டும் என்று அத்திமலையானிடம் வேண்டிக் கொண்டு யாகத்தை நடத்தினான். தேவ உடும்பர சமித்துகளை கொண்டு வைரமேகன் செய்த யாகத்தினால் உள்ளம் குளிர்ந்த அத்திமலையான் உதயச்சந்திரனையும் அவனது வழித்தோன்றல்களையும் கீர்த்திமிக்க மன்னர்களாக திகழ வைக்க முடிவு செய்துவிட்டான். அவனது வழித்தோன்றல்கள் தஞ்சையை தலைநகராக கொண்டு தட்சிணத்தையை கைப்பற்றி வடக்கே கங்கையை கடந்து வங்க நாட்டையே கைப்பற்றப் போகின்றனர். வைரமேகன் தனது வேண்டுதலில் பல்லவ மன்னர்களாக என்று கூறியிருந்தால் ஒருவேளை உதயச்சந்திரனும் அவனது வாரிசுகளும் பல்லவத்தையே ஆண்டிருக்கலாம். வைரமேகன் பல்லவன் என்று குறிப்பிடாத காரணத்தினால் புதிய சாம்ராஜ்யம் ஒன்றை தோற்றுவிக்க முடிவு செய்திருந்தான் அத்திமலையான். அந்த புதிய சாம்ராஜ்யத்திற்கு விந்தளிக்கப் போகிறவன் உதயச்சந்திரன். அந்த புதிய சாம்ராஜ்யத்தின் பெயர்தான் சோழம். தொடரும்.